ஒசூரில் 100 கோடி ரூபாய் முதலீடு செய்கிறது RGBSI நிறுவனம். தமிழ்நாட்டிற்கு முதலீடுகளை ஈர்க்க அமெரிக்கா சென்ற முதலமைச்சர் சுமார் 7000 கோடி ரூபாய் முதலீடுகளை தமிழ்நாட்டிற்காக ஈர்த்திருக்கிறார். அமெரிக்க பயணத்தின் மூலம் 18 நிறுவனங்களுடன் 7616 கோடி ரூபாய் முதலீடுகளுக்கான ஒப்பந்தம் கையெழுத்தாகியிருக்கிறது. மிச்சிகன் மாகாணம் ட்ராயில் அமைந்திருக்கும் RGBSI நிறுவனத்திடமும் ஒப்பந்தம் கையெழுத்தாகியிருக்கிறது. இதன் மூலமாக ஒசூரில் 100 கோடி ரூபாய் முதலீடு செய்கிறது அந்த நிறுவனம். இது பற்றிய தகவல்களை வழங்குவதற்காக நம்முடைய செய்தியாளர் கண்ணன் இணைகிறார். கண்ணன், முழுமையான தகவல்களை பதிவு செய்யுங்க. தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பல்வேறு முதலீடுகளை ஏற்பதற்காக அரசு முறை பயணமாக அமெரிக்கா சென்றிருந்தார். அமெரிக்காவில் சான் பிரான்சிஸ்கோ மற்றும் சிகாகோ நகரில் பல்வேறு முதலீட்டாளர்களை சந்தித்து தமிழ்நாட்டில் முதலீடு செய்ய வர வேண்டும் என்று அழைப்பு விடுத்தார். மேலும் அங்கு பல்வேறு நிறுவனங்களுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தமானது மேற்கொள்ளப்பட்டது. அதன்படி மொத்தம் 17 முன்னணி நிறுவனங்களுடன் 7516 கோடி மதிப்பீட்டிலான புரிந்துணர்வு ஒப்பந்தங்களானது நேற்று வரை மேற்கொள்ளப்பட்டிருந்தது. அதனைத் தொடர்ந்து இன்றைய தினம் சிகாகோவில் RGBSI என்ற நிறுவனத்துடன் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் முன்னிலையில் புரிந்துணர்வு ஒப்பந்தமானது மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இந்த RGBSI நிறுவனம் பல்வேறு தொழில் நிறுவனங்களுக்கு பணியாளர் மேலாண்மை, பொறியியல், தரமான வாழ்க்கை சுழற்சி மேலாண்மை, தகவல் தொழில்நுட்ப தீர்வுகள் உள்ளிட்ட மின்னணு தொழில்நுட்ப தீர்வுகளை வழங்கும் ஒரு முக்கிய நிறுவனமாகும். இந்நிறுவனத்தின் தலைமையகமானது மிக்சில் அமைந்துள்ளது. இந்த நிறுவனத்துடன் ஒரு 100 கோடி ரூபாய் மதிப்பிலான புரிந்துணர்வு ஒப்பந்தமானது கையெழுத்தாகி உள்ளது. அதன்படி 100 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஓசூரில் மேம்பட்ட மின்னணு மற்றும் டெலிமாட்டிக்ஸ் உற்பத்தி நிறுவனத்தை அமைப்பதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தமானது தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் நேற்றைய தினம் சிகாகோவில் கையெழுத்தாகியுள்ளது. அதன்படி பார்த்தோம் என்றால் தமிழ்நாடு முதலமைச்சரின் மு.க.ஸ்டாலினின் அதிகாரப்பூர்வ அந்த அமெரிக்கா பயணமானது நேற்றோடு நிறைவடைந்ததாக பார்க்கப்படுகிறது. தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்றைய தினம், அதாவது இன்று காலை சிகாகோ நேரத்தை பொறுத்தவரை இன்று தற்போது அங்கு இரவு நேரமாகும். அங்கிருந்து தமிழகத்துக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் புறப்பட்டுள்ளார். அமெரிக்கா பயணத்தை வெற்றிகரமாக முடித்துவிட்டு சிகாகோவில் இருந்து புறப்பட்ட தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நாளை அதிகாலை, அதாவது சனிக்கிழமை காலை 8 to 9 மணிக்கு சென்னை விமான நிலையம் வந்தடைவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சென்னை விமான நிலையம் வந்திருந்த பிறகு செய்தியாளர் சந்திக்கும் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இந்த அமெரிக்கா பயணத்தின் போது எவ்வளவு முதலீடுகள் ஈர்க்கப்பட்டது என்பது தொடர்பாக ஒரு விரிவான செய்தியாளர் சந்திப்பையும் நடத்த உள்ளதாகவும் தகவல் வெளியாகி உள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.